ஓப்புடியா இப்படித்தான், அண்ணன் இப்படித்தான், தம்பி இப்படித்தான் நீங்கள் ஏற்றி விட்டுட்டீங்கன்னா போச்சு. 5 வயசில் அண்ணன் தம்பி, 10 வயசில் பங்காளி அப்படிங்கிறான். அதுக்காண்டி எல்லாரும் வயசான பிறகு சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேப் எப்படி ஒரு வீட்டினுடைய அண்ணனுக்கும் தம்பிக்கும் வருது. இல்லை இல்லை, அப்போ அந்த எண்ணம் ஏன் வருது? ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணன் தம்பி ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, 5 வயசில் அண்ணன் தம்பி, 10 வயசில் பங்காளின்னு சொல்லிடுறான். அப்போ இயல்பாக என்ன ஆரம்பிக்கிறோம்னா, ஒரு 30 வயசு 35 வயசுக்கு மேலே ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆனால் உண்மை அது கிடையாது. பெண்ணுக்கு வாய் பேசும், ஆணுக்கு மனசு பேசும். அக்கா தங்கச்சிக்கெல்லாம் கவனிச்சு பாருங்களேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அண்ணன் தம்பிலாம் இளவு வீட்டுக்கு வந்த மாதிரியே இருப்பாங்க. ஒரு கல்யாண வீட்டில் ஒரு 4 அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, 4 அக்கா தங்கச்சிங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 8 பேர் கொண்ட ஒரு பழைய குடும்பம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 4 அண்ணன் தம்பியெல்லாம் எப்படி உட்காந்துருப்பான்னு பாருங்கன்னா, முறப்பாடு மாதிரி ஒரு அண்ணன் இப்படி உட்காந்துருப்பார், ஒரு அண்ணன் அப்படி உட்காந்துருப்பார், ஒரு அண்ணன் இப்படி உட்காந்துருப்பான், ஒரு தம்பி இப்படி உட்காந்துருப்பான். ஆனால் அவங்க அக்கா தங்கச்சிக்கு 4 பேர் மட்டும் அழகாக ஒரு இடத்துல தமுக்காலம் போட்டு உட்காந்து அப்படி பேசுங்க. அக்கா தங்கச்சிக்கெல்லாம் ஒத்துமையாக இருக்குது, அண்ணன் தம்பியெல்லாம் பேசி கூட மாட்டேங்கிறாங்க அப்படிமா. அப்படி கிடையாது. பெண்ணின் வாய் பேசும், ஆணின் மனசு பேசும். அவன் நீங்கள் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய தந்தை சமீபத்தில் 2 வருஷத்துலாம் இறந்து போனார். எங்கள் பெரியப்பா அவரோட மூத்தவர். ஊருக்கு எப்போயாவது போகிறப்ப அவர் பேசுகிறது அவருக்கே புரியாது. எங்கள் பெரியப்பா பேசுகிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருக்கே புரியாது. அது சொல்ல மேலே விளாண்டா அப்படின்னா சரி நான் செய்கிறேன் பாரு. யோ அந்த என்ன சொன்னால் நீ போய் சரிங்கிற, அது புரியும். ஆணுக்கு மனசு பேசும், அவனுக்கு கரெக்டாக தெரியும். எந்திரிச்சு கரெக்டாக சொல்லுவான் எங்கள் அண்ணனுக்கு என்னமோ அப்படிமா. ஆனால் பெண்ணை போல அவன் எக்ஸ்பிரசிவாக இருக்க மாட்டான். ஆனால் என்ன ஜட்ஜ் பண்ணுறான் பாரு, பெண்கள் ஒத்துமையாக இருக்கான், ஆண் ஒத்துமையாக இல்லை. பெண் மாறிடுவா, சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி. அம்மா வீட்டில் இருக்கப்ப அம்மா விடும்பா, அங்கே போனோடனே புகுந்த விடும்பா, அப்புறம் புள்ளேம்பா, மாறிடுவா, சந்தர்ப்பவாதி. பெண் மாறலைன்னா என்ன ஆகும் சொல்லுங்களேன்? பெண் மீது வைக்கக்கூடிய பெரும் குற்றச்சாட்டு என்ன? சுயநலமானவள், அவள் மாறி விடுவாள். பெண் மட்டும் மாறலைன்னா அந்த சமூகம் ஆடி போகும், நின்று போயிரும்ல. 8 வயசில் இருந்த மாதிரியே 18 வயசுல இருந்தால் என்ன ஆகும்? 18 வயசுல இருந்த மாதிரி 23 வயசுல குடும்ப நடத்துல இருந்தால் என்ன ஆகும்? 23 வயசுல இருக்கிற மாதிரி 2 பிள்ளை பெற்ற பிறகு 40 வயசுல இருந்தால் என்ன ஆகும்? பிள்ளையெல்லாம் பெரிய ஆளாகி கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய வயசுலையும் 21 வயசுல இருந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அப்போ பெண் மாறலைன்னா என்ன ஆகும்? பெண் மாறணும், என் டேர்ம்ஸுக்கு மாறணும். உன் பிரச்சனை தான். அங்கே நம்ம பிரச்சனை என்ன? பெண் மாறணும், என் டேர்ம்ஸுக்கு மாறணும். நீ மகளா இருந்தாய், இப்போது என் வீட்டின் மருமகள், என் வீட்டைத்தான் நீ முக்கியமாக கருத வேண்டும். அப்படி கருதிட்டானா அவள் சூப்பர் மருமகன் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அப்போ உங்கள் டேர்ம்ஸுக்கு மாறி இருக்கா. அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு கெட்ட பேர். அந்த வீட்டுக்கு போன பிறகு பிறந்த வீட்டை விட்டுட்டா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ரைட்டா? அப்போ மாறுதல் என்பது என் டேர்ம்ஸுக்கு இல்லை நீ மாறினா ஓகே, நீ ஓன் டேர்ம்ஸுக்கு கீழே மாறக்கூடாது. எல்லா இடத்துலையும் ஜட்ஜ்மெண்ட், எல்லா இடத்துலையும் ஜட்ஜ்மெண்ட். நீ பாடலாம், ஆடலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் எனக்கு பிடிச்சதை தான் நீ செய்யணும். இங்கே கூட்டத்தில் ஒரு நல்ல பையன் பாடிக்கிட்டு இருப்பான், அழகாக ஓவியம் வரைக்கூடிய ஒரு பெண் இருப்பான், கவிதை எழுதும் ஞானத்தோடு கூடிய ஒரு பெண் இருப்பான். இப்போ கூட யாரோ ஒரு அம்மா யாரோ ஒரு பிள்ளையுடைய காதை திருகி எப்படி பேசலாம் பார், நீ தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு தெரியும், எங்கேயோ ஒரு அம்மா ஒரு அப்பா யாரோ ஒரு தண்டை கோபிநாத் மாதிரி நீ ஏன் பேசலைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் ஒரு முறை ஒரு எடிட்டிங்லாம் முடிச்சு நைட்டு ஒரு 11 மணிக்கு ஆடிட்டரோட போனேன். அப்போ அவர் சொன்னார், ஒரு ஃபைல் வாங்க வேண்டியிருக்கு, என் கிளைண்ட் வீடுன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, நீங்களும் வாங்க, கீழே காரில் உட்காந்துருக்கோன்னு கூப்பிட்டாரு. நான் தாடியெல்லாம் அப்படியே நரைச்சி போய் நைட்டு எடிட்டிங் முடிச்சுட்டு போனேன். அப்போ உள்ளே என்ட்ரி ஆன உடனே ஒரு சின்ன பாதமாக இருந்தது இந்த கார்டெல்லாம், செருப்பு வைக்கிற இடத்துல பக்கத்தில் ஒரு சேர்லாம் போட்டுருந்தாங்க. அப்போ 11 மணிக்கு ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இந்த நீயானாவை, அது ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு பையன் அரை தூக்கத்தில் அப்படியே அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அவனை பட்டையர் இருந்தாலும் தலையிலே அடிக்கிறார். இவர் உள்ளே போயிருக்கார், நான் அந்த வாசலில் இதில் அவர் உள்ளே வாங்கினா இருக்கட்டுங்க, நாங்கள் உட்காந்து ஏன்னா டப்புன்னு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் எனக்கு ஒரு பெரிய எதிரி இருப்பானா அதேமாதிரி அந்த பையனாக தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அவனை அடித்து இவர் என்ன சொல்கிறாரு, எப்படி பேசுகிறான் பார், இவனை மாதிரி நீ பேசு, எப்படி பேசுகிறான் பார், இவனை மாதிரி பேசுங்கிற. நான் அவனை பார்த்துட்டு நான் இங்கேருந்தே கேட்குறேன், சார் அவருக்கு தெரிஞ்சது அவர் சொல்ல, நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா நம்மளை அவருக்கு தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்மளை தெரியாமலாம் இருக்க போது நம்மளுக்கு ஒரு நினப்பு இருக்கும், இது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. பார்க்குற பூரா பேருக்கு நம்மளை தெரியும், நம்மளே நினச்சிப்போம். அதில் ஒரு ஜோக் இருக்காது. அப்புறம் சொல்கிறேன், நான் சொன்னேன், சார் அவன் ஏன் சார் கோபிநாத் மாதிரி பேசணும் அப்படின்னு. சார் சும்மா இருங்க சார், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கோபிநாத் மாதிரி இவனை கொண்டாடல அப்படின்னா. எங்கள் ஆடிட்டு பார்த்து, ஏங்க நீங்கள் யார்கிட்ட பேசுன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டு தானே அப்படின்னா. ஃப்ரெண்டு தான், பட் அவர் யாரும் தெரியலையாண்ணே. அட சும்மா இருந்துட்டு திரும்ப அவன் அடிச்சு, நான் சொன்னல எழுதி கொடுத்தேன்ல இவனை மாதிரி பேசுன்னு சொன்னலன்னு. அவன் இவன் வேறு என்ன சொல்கிறாரா, இவருக்கு சங்கடமாக இருக்கு. அப்போ தான் தெரிஞ்சு நம்மளை அப்படித்தான் வெளியில் சொல்கிறாங்க, நம்மளை பார்க்குறப்ப தான் அண்ணாங்கிறாங்க, சொல்கிறப்ப அப்படி தான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டு நான் கொஞ்சம் சார் கொஞ்சம் வாங்கன்னு உள்ளே இழுத்தாங்க. இழுத்துட்டு யாரும் தெரியலன்னொடனே, சார் நீங்களா சார்ன்ட்டு. அப்போ கூட நான் சொன்ன கருத்தை அவர் எடுத்துக்கல. சார் நேர்லேயே வந்திருக்கேன், 2 வார்த்தை சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற. அப்போ கூட அவர் ஏங்க இவனை மாதிரி பேசணுங்கிற கருத்தை அவர் எடுத்துக்கல.
2 வார்த்தை சொல்லுங்க அப்படிங்க. பிகாஸ் அப்புறமா அந்த பையன் நல்லா அவன் கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நிமிஷம் இருந்தோம். அந்த கேப்பில் அவன் எக்ஸைட் ஆகி ஓடி போயிட்டு அவனுடைய டிராயிங்ஸ்லாம் எடுத்துக்கொண்டாந்து என்கிட்ட காட்டுறான். அவனுக்கு வரையணும்னு ஆசை. நீ ஒரு ஆர்ட்டை கற்றுக்கலாம், என் டேர்ம்ஸு கற்றுக்க. ஏன்னா நான் வந்து இவனை மாதிரி பேசணும்னு நினச்சேன், என்னால் முடியலை, அதனால் நீ பேசிட்டு நம்ம அந்த எல்லா ஜட்ஜ்மெண்ட் தான் சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாமளாம் நினச்சிக்கோ நம்மளை எல்லாருக்கும் தெரியும். ஒரு தடவை ஒரு பெரிய மாலில் நான் துணி எடுக்க போயிருக்கேன். என்னுடைய மனைவியோடு திருமணமான புதிது. ஒரு கேரக்டர் என்ன தூரத்துலேருந்து குறுக்குன்னு பார்க்குறாப்புல. ஓகே நான் ஓகே நம்மளை தான் எல்லாருக்கும் தெரியுமே இல்லையா. என் ஃப்ரெண்டு சொல்லுவான், மாப்பிள்ள டிவி ஆஃப் பண்ணால் கூட நீ தெரியுற அப்படிமா. அந்தளவுக்கு அதனால் சரி நம்மளை கட்டாயம் தெரியாமலாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர் நம்மளை வந்து பேசுவாரா. ஏன்னா மனைவி வேறு இருக்காப்புல, பார் எவ்வளோ பாப்புலரான ஒரு நீ கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறுன்னு பார்க்குறாரு. எனக்கடா இருந்தாலும் வந்தும் பேச மாட்டேங்கிறான், இல்லை பார்க்காம போனாலும் பரவாயில்லைங்கிறான். எனக்கு என்னன்னா இவர் பார்வையிலேருந்து நகரவும் முடியல, வர்றாப்புல. அப்புறம் நானே வந்து அவர்கிட்ட வந்து வாங்க அப்படின்னேன். நம்ம பெரிய மனுஷன்ல அந்த ஃபீலிங்கில் வந்து கிட்ட வந்துட்டு அப்படி வந்தாரா ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கணுமா நான் கேட்டேன். ஏன்னா அவர் பாவம் அதுக்கு தான் தயங்கி நிற்கிறாரு பாருங்க. அவர் கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி. அது வரைக்கும் கூட என் மனைவி அந்த பக்கம் துணி எடுத்துகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவர் கிட்ட வந்தவொடனே என் மனைவியும் பக்கத்தில் வந்துருச்சு. அவர் சொன்னார், நீங்கள் பழனிசாமி தானே அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போடுது. பழனிசாமியா? யார் அந்த ஆளு அப்படின்னா, இல்லை நான் வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கிறேன், என் கிளாஸ்மேட்டு உங்களை மாதிரியே இருப்பான், நீங்கள் பழனிசாமி இல்லையா அப்போ அப்படின்னாரு. அந்த ஆள் என்னை விட சத்தியமாக வயசு கூட வேற. அவர் என்னை 2 வருத்தம் எனக்கு. முதல்ல என்னை தெரியவும் இல்லை, 2வது அந்த ஆள் வயசுக்கு நம்மளே இழுத்தாந்துட்டான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன கேட்டால், அப்போ நீங்கள் பழனிசாமி இல்லையா அப்படின்னு கோவப்படுறாரு. நீ ஏன்டா பழனிசாமி இல்லைங்கிற மாதிரி. இல்லைங்க அப்படின்னோடனே பரவாயில்லைங்க அப்படி போயிட்டாப்ல. எனக்கா என்னன்னா அந்த ஆள் கேட்ட கூட வருத்தம் இல்லை. அந்நேரம் வரைக்கும் தூரத்தில் என் ஒய்ஃப் நின்னாப்ல, அந்த நேரம் பார்த்தா பக்கத்தில் வரணும். அவன் ஒன்றுமே சொல்லாமல் நகர்ந்து போயிட்டான். ஏதாவது சொல்லியிருந்தாலும் கூட பரவாயில்ல, இன்னும் அது ரணமாக இருக்கு. அகைன் இட்ஸ் அ ஜட்ஜ்மெண்ட் தட் வி பிலீவ் தட் எவ்ரி ஒன் நோஸ் அஸ். அதனால நம்ம நினைக்கிறோம், அவன் அப்படி சொல்லிடுவான், இவன் அப்படி சொல்லிடுவான், இவன் இப்படி டொப்பி விட்டுருவான், அவன் அப்படி டொப்பி விட்டுருவான். ஒரு வேலுக்கும் உங்களை தெரியாது. முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம தான் நினச்சிட்டு இருக்கு இந்த உலகமே நம்மளை உத்து கவனிச்சுட்டு இருக்கணும். உலகத்துக்கு 1000 வேலை இருக்குது. அவனுக்கு அவன் பிரச்சனை இருக்குது, அவன் நல்லது கெட்டது இருக்குது, அவன் குடும்பம், அவன் பொண்டாட்டி, அவன் பிரச்சனை, அவன் சொந்தக்காரன், கடன், இஎம்ஐ பிரச்சனைன்னு 1000 பிரச்சனை இருக்கான். இந்த பிரச்சனைகள் உங்களை பார்த்து உங்களை பற்றி தப்பாக பேசி 4 கிட்ட குசுன்னு அதை சொல்லி, அதை தெருவில் சொல்லி, அது தெருமுக்குள்ளே சொல்லி, அதை 10 பேர்கிட்ட சொல்லி, அதனால தான் அவங்க நம்மளை இப்படி உத்து பார்க்குறாங்கன்னு நீங்களாக அவனை உத்து பார்க்குறீங்க. அவன் பாட்டுக்கு சோத்தை தான் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். The world is so simple that you don't complicate it. If you want to run a peaceful life, don't complicate. Life is simple. வாழ்க்கை அழகானது. நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருந்தால் போதும். நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணுறோம். லைஃப்பில் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் ஈஸி. ஏன்னா அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். நாம் கஷ்டப்பட்டு துயரமாக இருக்க பழகிறோம், ஆசைப்படுறோம், அது பிடிக்குது. மனிதனுக்கு துயரம் பிடிக்குது, ஏதோ ஒரு இடத்துல வலி பிடிக்குது. அதனால பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வளர்ந்தா கூட பெரிய பேய் கதை சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஒன்றும் இல்லை, எல்லாரும் மாதிரி ஸ்கூலுக்கு போயிருப்பார், எல்லாரும் மாதிரி படிச்சிருப்பார், எல்லாரும் மாதிரி சம்பாரிச்சிருப்பார். அதுக்கு அப்பாக்கள் ஒரு கதை வச்சுருப்பாங்க பார்க்கணும். எங்கள் அப்பா 10 காசு கொடுப்பார். அந்த 10 காசு எடுத்து, அப்போ மேரி பிஸ்கட் அவ்வளவுதான், ரைட்டு தானே? உனக்கு 10 காசு கொடுத்துருக்காங்க, எங்ககிட்ட இப்போ நீ புழுகிற. அப்போ மனிதனுக்கு என்னன்னா, என் வாழ்க்கை வலிமிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். ஒரு பீஸ்ஃபுல்லான சிம்பிளான லைஃப்பை நம்ம வாழணும்னு நம்ம நினைக்கல. துயரமே தொடரக்கூடியது, மகிழ்ச்சி என்பது அரிதாக நடக்கக்கூடியது என்று நாமளாக ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கோம். துயரம் தான் எப்பொழுதும் இருக்கும், மகிழ்ச்சி நீடிக்காது என்று நாம நம்புகிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது கிட்டதில் பார்த்தீங்கன்னா சில லேடிஸ்லாம் மீட் பண்ணுவாங்க, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருப்பாங்க. இந்த கசின் குரூப்பில் இருக்கவங்களா இருப்பாங்க. சந்திச்சு பழைய கதைகள், கிசுகிசுக்கள்னு சந்தோஷமாக 4-5 விஷயங்கள்லாம் பேசி சிரித்து கண்ணுலேருந்து அப்படி தண்ணியெல்லாம் வர அளவு சிரிப்பாங்க. அப்போ ஒரு ஆண்டி சொல்லுவாங்க, ரொம்ப சிரிச்சுட்டேன், நாளைக்கு என்ன போகுதுன்னு தெரியல அப்படிமா. அப்போ சிரிக்கும்போது கூட நாளைக்கு அழுதுருவோமோன்னு கவலையாக, இன்னைக்கு சிரிப்பு வந்தால் சிரிங்க, நாளைக்கு அழுக வந்தால் அழுங்க. லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். டோன்ட் காம்ப்ளிகேட் இட். டோன்ட் காம்ப்ளிகேட் இட் பை ஜட்ஜிங் அதர்ஸ் அண்ட் ஜட்ஜிங் யுவர் செல்ஃப். இதில் உலகமாக ஜட்ஜிங் எது தெரியுமா? நான் இப்படி தான், இதுதான் இருக்கலே 1 நம்பர் ஏமாத்து வேலை. நான் இப்படித்தான் ஜட்ஜ் பண்ணி வச்சுக்கிறது. அதனால சில நேரத்தில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டேன், சே நான் போய் இப்படி பண்ணிட்டேனே, நீங்கள் பெரிய இவரு, நீங்கள் போய் இப்படி பண்ணிட்டீங்க. அவன் 15 வருஷமாக ஷோ நடத்திட்டு பழனிசாமி அணின்னு கேட்டதை தாங்க முடியாமல் கதறான் இல்லையா? We believe that the whole world is looking at you people. No, it is not like that. That everybody have their own ways to work, and they don't bother about us. We believe that everybody is looking at us. அதனால தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் என்ன பண்ணுது, நம்மளும் மற்றவனை கவனிக்க வைக்குது. என்னை அவன் எதிர்த்தானா அவனுக்கு எதிராக நான் கவுண்டர் பாயிண்ட் போகிறதுக்கு ஒன்று பண்ணணும்ட்டு கடைசி வரைக்கும் நம்ம வாழ்வதே இல்லை. The very purpose of life is living. வாழ்வதன் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வது மட்டும்தான்.
அதுக்கப்புறம் தான் ஜெயிக்கிறது, அவனை தோக்கடிக்கிறது, இவனை தோக்கடிக்கிறது, வீட்டு வாசலில் காரை நிறுத்துறது, 450 மார்க்கு 10ஆம் வகுப்பில் எடுக்கிறது, 1300 மார்க் இதில் எடுக்கிறது, அதில் எடுக்கிறது. நத்திங் டூயிங். பி சிம்பிள், பி என்ஜாயபிள். தட் இஸ் லைஃப். அவ்வளோதான். நீங்கள் இதுக்குள்ளே உங்கள் அறிவென்று நினைத்து கொண்டு நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தந்திரங்களை அறிவென்று நம்பாதே. அடுத்தவனை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு பேர் தந்திரம், அது அறிவு இல்லை. ஒரு ஜட்ஜ் பண்ணிவிட்டு அது சரியாக்குறதுக்காக போராடுறதுக்கு பேர் தந்திரம், அது அறிவு இல்லை. மனிதன் அறிவோடு இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு 10 பைசாக்கு போகாத ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு பேர் அறிவு. உண்மையாக தான். அழகாக அதை தான் அவங்க சொன்னாங்க. கற்றதுனால் ஆய பயன். அவங்க புதுகை பாரதி பேசுகிறப்ப சொன்னாங்க, நீ படித்தவங்கிறதுக்கான அடையாளம் அதை வச்சு நீ என்ன செய்கிறேங்கிறதுல தான் இருக்குது, எவ்வளோ படித்தேங்கிறதுல இல்லை. அவ்வளோதான். அறிவை வச்சதுக்கு ஒன்றுமே இல்லை. அணுகுண்டு தயாரிக்கிறவனுக்கும் அணுசக்தியை சரியாக பயன்படுத்துகிறவனுக்கும் ஒரே மூளை தான். 2 பேரும் அணுவை வச்சு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சவன். ஒருத்தன் அதை நாட்டுடைய நல்லதுக்காக செய்கிறான், ஒருத்தன் அதை நாட்டை அழிக்கிறதுக்காக செய்கிறான். 2 அறிவு தானே. வேட்டைக்காரங்கத்திக்கு தோட்டக்காரங்கத்திக்கு வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் வெட்டுனா முடிஞ்சிடும், ஒருத்தர் வெட்டுனா வளரும். உன் கத்தி என்ன வேலை பார்க்குதுங்கிறது தான் இங்கே முக்கியம். ரைட்டு தானே? அப்போ உங்கள் ஜட்ஜ்மெண்ட் இங்கே என்ன வேலை பார்க்குது? ஒரு நல்ல வேலையும் பார்க்கல. உங்கள் அறிவு இங்கே என்ன வேலை பார்க்குது? தந்திரத்தை அறிவென்று நம்புகிறது, குயுக்தியை புத்திசாலித்தனம் என்று தீர்மானித்துக் கொள்ளுகிறது. உங்கள் மனதையே உங்கள் அறிவை வைத்து ஏமாற்ற பார்க்கு. மூளைக்கு மனசுக்கு சண்டை வரப்ப மூளை ஜெயிக்க விடாமல் பார்த்துங்க. மூளை எல்லாத்தையும் லாஜிக் பேசும், மனசு மட்டும்தான் இமோஷன் பேசும். இமோஷன் மேட்டர்ஸ். ரைட்டு தானே? தப்பு தாயா இருக்கட்டும். தாய் மாமன் தப்பு பண்ணிட்டான், ரைட்டு, படியேறி வாசலுக்கு வந்துட்டான் பத்திரிக்கை வைக்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? மூளை என்ன சொல்லும்? தப்பு பண்ணான், அவனை வீட்டுக்குள்ளே விடாதன்னு சொல்லும். 1000 இருந்தாலும் அவன் என்ன உள்ளே வர சொல்ல அவங்க அம்மா சொல்லும். மன்னிச்சு உள்ள மகன் வர சொல்லத்தான் செய்வான். சாரின்னு சொல்லி காப்பி தான் கொடுப்பான். ஏதோ ஒரு வயசில் புரியாமல் செஞ்சுட்டேன்னு அவன் மன்னிப்பு கேட்கறதுக்கான வாய்ப்பை உங்கள் அறிவு தடுத்துரும், மனசு இடம் கொடுத்துரும். வி ஆர் குட் பீப்புள். முதல்ல அதை நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்ம கெட்டவேங்கிற ஜட்ஜ்மெண்ட்லேயே முதல்ல வெளில வரும். 10 வருஷம் 15 வருஷம் பகவன் யாருன்னே நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் கூட சில பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க, உங்கள் வீடுகளே அது இருக்கலாம். உங்களுக்கு ஒரு அத்தை இருந்த விஷயமே தெரியாமல் 25 வயசு வரைக்கும் வளர்ந்தவங்களாம் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் அப்பாவுக்கும் அவங்க தங்கச்சிக்கு ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, மச்சன முறையில் ஏதோ பிரச்சனை வர போய் அவங்களோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு அவங்க மைக்ரேட் ஆகி ஏதோ ஒரு 300 கிலோமீட்டருக்கு அப்பால் ஏதோ ஒரு ஊருக்கு அவங்க போய் செட்டில் ஆகிருப்பாங்க. எங்கேயாவது ஏதோ கல்யாணத்தில் பார்க்குறப்ப அவங்க அந்த பக்கம் போவாங்க, இவங்க இந்த பக்கம் போவாங்கிற மாதிரி ஏதோ ஒரு இதில் பார்த்துருப்பாங்க. இவனுக்கு சாடமாடையாக தெரியுது நம்மளோட அத்தைன்னு, ஆனால் போய் பேசுறது கிடையாது, தெரியாது. அவங்களும் ஆசையாக அங்கேருந்து பார்ப்பாங்க. அப்படி இருப்பாங்க. நீ செத்தா நான் வரமாட்டேன், நான் செத்தா நீ வரமாட்டேன், தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லி 2 குடும்பத்துக்கு இடையில் பரம்பரையாக பகை, 15 ஆண்டு கால பகை, நேருக்கு நேராக சந்திச்சுக்கிறது இல்லை. இப்படியான மனுஷன் நம்ம. ரைட்டு தானே? நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் இது நடந்திருக்கும். இந்த 2 பகையான சமூகமோ சண்டையோ அல்லது குடும்பத்துக்குள்ள பிரச்சனையோ 2 பேரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நல்ல நாள் பெரிய நாள்னு ஒரு இடத்துல வர்றப்ப எதிரெதிர் துருவத்தில் அப்படி சந்திச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதிரெதிரில் அப்படி சந்திக்கிறப்ப இந்த 2 பேரில் யாரோ ஒரு ஆள் கண்களை சந்திச்சுட்டு தவிர்க்க முடியாமல் அப்படின்னு சொல்லிட்டா இவர் எப்படி இருக்குன்றவார். இவ்வளோதான். இந்த பைத்தியக்காரத்தனுக்கு எதிராக 15 வருஷமாக அடிச்சுக்கிட்டீங்க. நீங்கள் இவ்வளோ நல்லவன் தானே. அதுக்கப்புறம் பிரியாணி எடுத்து தின்னுக்கிட்டு மாப்பிள்ளை நம்ம 2 எதுக்கு மாப்பிள்ளை சண்டை போட்டோமோ 15 வருஷம் லைஃப் போச்சா இல்லையா? எவ்வளவு நல்லது கிட்ட இருந்திருக்கும். எத்தனை சம்மந்தம் பண்ணியிருக்கலாம். அவன் காலேஜ் சீட்டு வாங்கி நீ கொடுத்துருக்கலாம், அவனுக்கு கடன் கொடுத்துருக்கான், அவன் உனக்கு கடன் கொடுத்துருப்பான், உனக்கு பிரச்சனை வந்தப்போ ஓடோடி வந்து நின்றுருப்பான். அற்புதமான உறவை 15 ஆண்டுகள் உங்களுடைய முன்னெடுக்கப்பட்ட முடிவுகளில் ஈகோவில் தொலைச்சி வச்சுருங்க. வி ஆர் குட் பீப்புள், வி ஆர் ட்ரைங் டு பி பேட். அதான் பிரச்சனைங்க. வி ஆர் ஆக்சுவலி குட் பீப்புள் தன் வி ஆர் ட்ரைங் டு பி பேட். ஏன்னா பேடாக இருக்கிறது தான் ஹீரோயிசம் இருக்குது. பேடாக இருந்தால் தான் கோவக்காரனாக இருக்கலாம், கையை வாங்கலாம், நான் யார் தெரியுமா சொல்லலாம், ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் விடலாம், சுருள் விடலாம், எல்லாம் பண்ணலாம். நல்லவனாக இருந்தால் லைஃப் நார்மலாக இருக்கும். அது நமக்கு அந்த ஹீரோயிசம் பத்தாமல். நல்லவனாக இருந்தால் அடக்கமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும், பணிஞ்சு போகணும், பொறுத்துக்கணும். இதெல்லாம் ஹீரோயிசத்தோட கனெக்டடாக இல்லை. அப்போது நீங்கள் கெட்டவனாக இருந்தால் தான் ஹீரோயிசக்காக இருக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க. இன்னும் நீங்கள் நல்லவனாக இருக்கிறது கெட்டவனாக இருக்கலாம் இங்கே மேட்ரே கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கீங்களா இல்லையாங்கிறது மட்டும்தான் மேட்ரு. சரின்னு ஒன்று இருக்குது, நல்லதுன்னு ஒன்று இருக்குது. மனசு எப்போது நல்லதை பற்றி சொல்லும், மூளை எப்போது சரியை பற்றி சொல்லும். பிஸ்னஸில் மட்டும் மூளையை வச்சுக்கோங்க, குடும்பத்துக்கு மனசை வச்சுக்கோங்க. இந்த மனசை மூளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கும். மூளைக்கும் மனசுக்கும் சண்டை வர்றப்ப தயவு செஞ்சு இந்த மூளையை தோக்கடிச்சு விடுங்க. இமோஷன் மேட்டர்ஸ். அது கிரிஞ்சாக இருந்தாலும் சரிதான். திரும்ப திரும்ப நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேயே வந்து சொல்கிறேன், தந்திரத்தை அறிவென்று நம்பாதீர்கள். தந்திரம் அறிவென்று நம்ப தான் நமக்குள்ள பல்வேறு சிக்கல்கள் நம்ம தொடர்ச்சியாக சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். அதை கடந்து வர முயற்சி செய்யுங்கள். உங்கள் அன்பான மனிதர்களோடு நீங்கள் ஒட்டி இருப்பதை விட ஈகோ பெரிதல்ல. இந்த உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் பெரிதுன்னு நினைச்சு உறவுகளையும் மனிதர்களையும் விலக்கி வைக்கிறீர்களோ அது அனைத்தையும் விட உறவுகளும் மனிதர்களும் பெரியவர். அப்போ நம்ம தந்திரத்தை பெரிய அறிவென்று நம்ப ஆரம்பித்த பிறகுனால என்ன நினைக்கிறோம், நம்ம ஜெயிச்சதுக்குலாம் நாம தான் காரணம். நம்ம மாறுதட்டிங்க. இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் அப்படின்னா நாமளா காரணம்? யோசிச்சு பாருங்க. எத்தனை ஆசிரியர் இதுக்கு வேலை பார்த்துருப்பாங்க, எவ்வளவு நண்பர்கள் நம்ம மேலே வரணும் கூட நின்றுப்பாங்க, அம்மா அப்பா எவ்வளவு செஞ்சுருப்பாங்க, எத்தனை நண்பர்கள் வளர்ந்துருப்பாங்க, எவ்வளோ பேர் இந்த பிள்ளை நல்லா வரட்டும்னு கைத்தட்டிருப்பாங்க.
இல்லையா? எல்லாம் சேர்த்து மேலே தூக்கி நிறுத்தினது தான் கோபிநாத். ரைட்டு தானே? கோபிநாத் ஒன்று சுயம்பா தானா முளைச்சலாம் வர முடியாது. அந்த நம்பிக்கை ஏன் நமக்கு வந்துருதுன்னு கேட்டால், இந்த உலகமே எனக்கு எதிராக நிற்கிது, நான் எதிர்த்து ஜெயிச்சேன் இல்லை. எவன் உலகத்தோடு இயைந்து போகிறானோ அவன் தான் ஜெயிப்பான், இயைந்து போகிறவன் தான் ஜெயிப்பான். ஆனால் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி தெரியா, நீ ஜெயிச்சு நாளைக்கு அவனை போட்டு தள்ளு. உன் மாமா முன்னால் நீ வளர்ந்து காட்டணும்டா, அவனை போட்டு தள்ளுங்க, நானாக வளர்ந்துக்கிறேன். இந்த வாழ்க்கை என்பது யாருக்கும் நிரூபிப்பதற்கானது அல்ல. நம்ம எல்லாரும் யாரை பற்றி கவலைப்படுவோம்னு யோசிச்சு பாருங்க. உங்கள் பக்கத்திலேயே பாசம் தருகிற மனைவி இருப்பார், பாசம் தருகிற பிள்ளைகள், உங்களுக்காக உயிரை கொடுக்குற 2 முக்கியமான நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் உங்கள் மனசு முழுக்க நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் தப்பு சொல்கிற ஏதோ ஒரு சொந்தக்காரனை பற்றி யோசிச்சுருக்கும். இதான் வாழ்க்கை. ஏன்னா கெட்டது எதுவோ அதை தான் மனசு யோசிக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ மனுஷால் இருக்கானுங்களே, நம்ம எப்போது எது செய்கிறோம்? இட்லி திங்கில கூட அவன் இப்படி இட்லி தின்னா நம்மளை தப்பு சொல்லிடுவானோ, நாம் இதை செஞ்சால் அவன் இப்படி பேசிடுவானோ. அதாவது நீங்கள் என்ன செய்தாலும் உங்களை குற்றம் காணப்போகிற ஒரு மனிதருக்காக உங்கள் வாழ்க்கையை அடமான வைப்பீர்கள் என்றால் அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்க முடியுமா? நீங்கள் கெட்டவர்களையே கவனித்துக் கொண்டிருப்பதால் பாவம் நல்லவர்கள் உங்கள் கண்களில் படுவதே கிடையாது. அனுசரணையோடும் அக்கறையோடும் இருக்கக்கூடிய அன்பான மனிதர்களை நீங்கள் கவனிப்பதே கிடையாது. ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு 10 நாள் இருந்துட்டு வர ஒருத்தன் ஊரில் இருக்க சொந்தக்காரன் தாய பிள்ளைக்கெல்லாம் பரிசு வாங்கிடுவான், பொண்டாட்டிக்கு மட்டும் ஒன்றுமே வாங்கிட்டு வர மாட்டான். ஏன்னா அன்பை கிராண்டடாகவே அவன் பார்க்குறான். அவங்களும் வாய் விட்டு கேட்க மாட்டாங்க. இவங்களும் இழிச்சா பார்த்தோம்னா ஊம்பாங்க. 10 வருஷம் கழிச்சு சண்டை வரப்ப 15 வருஷமாக வெளிநாடு போன லிஸ்ட்டெல்லாம் நம்மாட்ட இருக்கும். பெண்களுக்கு இருக்க மெமரி பவர் இருக்கே, அடே அப்பா. நிச்சயதார்த்த புடவை நான் பிங்க் கலரில் கேட்டேன், ஆனால் உங்கள் அக்கா பேரை கேட்டுக்கிட்டு சிகப்பு கலரில் எடுத்து கொடுத்தீங்களான்னு 60ஆம் கல்யாணத்தில் சொல்லும் அறிவு ஆகச்சிறந்த அறிவு. ஞாபகம் வச்சுருப்பாங்க. டோன்ட் காம்ப்ளிகேட் இட். லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். லைஃப்பில் நீங்கள் எதெல்லாம் ஈகோன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் வெற்றின்னு நினைக்கிறீங்களோ, எதுவெல்லாம் என்னுடைய தன்மானம் என்று நினைக்கிறீங்களோ, அது அனைத்தையும் அற்புதமானது அன்பு தான். உலகத்தின் ஆகச்சிறந்த அழகே சரண்டர் தான். தி பியூட்டிஃபுல் திங் இஸ் சரண்டர். ஒரு பெரியவர் இருந்தார். அந்த பெரியவருக்கு ஒரு பேனா மீது பிரியம். அந்த பேனாவை யாரும் தொடக்கூடாது, தொட்டா கோபம் வரும். எப்போதும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அந்த பேனாவை வைப்பார். அந்த பேனாவை அந்த இடத்துல வைப்பார். அந்த இடத்துல லேசாக நகர்ந்துருந்தா மனைவியை கூப்பிட்டு கேட்பார், யார் என் பேனாவை எடுத்து எழுதுனாங்களா அப்படின்னு. அவரும் அந்த பேனாவை எடுத்து அரிதாகத்தான் எழுதுவார். அவ்வளவு பத்திரமாக அவர் வைத்திருக்கிற ஒரு பேனா. சின்ன பிள்ளைங்களாக இருந்தப்ப அன்போடு அவர் பிள்ளைகளை வளர்த்தாலுமே கூட அந்த பேனாவை மட்டும் தொடவிடாமல் பார்த்து கொள்வார். காலை எழுந்த போய் அவர் போயிட்டு வெளியில் கிளம்பும்போது அவங்க மனைவி கொண்டாந்து கொடுப்பாங்க, அதை அங்கே வச்சுப்பார். அந்த பேனாவோடு தான் நீங்கள் அவரை பார்க்க முடியும். பேனா மீது அவருக்கு தீரா பிரியம். ரைட்டா? அப்படியான மனுஷர் வளர்றாரு. எல்லா கட்டத்திலையும் குடும்பத்துக்குள்ள ஒரு 10 சண்டை வந்தால் 2 சண்டை அந்த பேனாவை ஒட்டி தான். யார் என் பேனாவை எடுத்தா, என் பேச்சை கேட்காம இந்த பேனாவை எடுத்திங்கன்னா எனக்கு என்ன மரியாதை, இப்படின்னு தொடங்கி செக்கு புக்கத்தில் கையெழுத்து போகிறது எல்லாமே அந்த பேனா தான். அந்த பேனாக்கு அவர் இங்கு ஊற்றுகிறதே ஒரு வைபவம் போல செய்யக்கூடிய ஒரு மனிதராக அவர் வளர்ந்தார். பெரியவரானார். அவர் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் நடந்துச்சு. ஒரு நாள் பேரப்பிள்ளை அவர் எப்போதுமே மடியில் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு பார். பேரப்பிள்ளை மீது தீரா பிரியம். ஒரு நாள் பார்த்தா அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த பேரப்பிள்ளை ஒரு 3 வயசு பையன் அந்த பேனாவை இப்படியே எடுத்துட்டான். எடுத்து அந்த பேனாவை இப்படி பிடிச்சிக்கிட்டு நிப்ப கறக்கு கறக்கு கறக்குன்னு அப்படி தேய்க்கிறான். உள்ளே ஓடி வந்து அந்த பாட்டி பார்த்து நடுங்கிறாங்க. ஐயோ ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டேடா தம்பி அப்படின்னு. அவங்க அப்பாக்காரர் ஓடியாரான். யார்? அந்த பேனாக்காரருடைய மகன் வந்து அவனை ஓங்கி அடிக்க போல பட்டார்னு வந்து கையை பிடிக்கிறான். தாத்தா என்னடா புள்ளை அடிக்க போகிற அப்படின்னு கேட்டான். அப்பா அவன் பேனாவை அப்படி பண்ணிட்டான். ஏண்டா சின்ன புள்ள வேறு என்னடா செய்யும் இருக்காரு. இவனுக்கு நெஞ்சு பக்குன்னு. ஏடா கொய்யால 45 வருஷமாக இந்த பேனாவை வச்சு இந்த குடும்பத்தையே நடத்தினியேடா, இப்போ என்னடா பேசுனன்ட்டு ஒரு பேனாவை புள்ளக்கு இருக்கிறான்னு அடிக்க வரீங்களே, உங்களுக்குலாம் அறிவு இருக்காது. அன்னைக்கு அந்த ஆள் 8 இட்லி சாப்பிட்டான். குடும்பம் பட்டினி கிடந்துச்சு. நாங்கள் பைத்தியமாங்கிற வருத்தத்திலே. உண்மையிலேயே அதன் பெயர் தான் துறவு, சரண்டர். அன்புக்கு முன்னால அத்தனை ஆண்டு காலம் அடைகாத்தவன் பேனா ஒன்றுமில்லை என்ற உணர்தல் இருக்குல்ல, அதுதான் உலகத்தின் ஆகச்சிறந்த அன்பு. ஒற்றை நொடியில அவன் நீண்ட கால நம்பிக்கையை குலைத்து போட தயாராப்பான். அதுதான் உண்மையான துறவு. இழத்தல் அர்ப்பணிப்புல ஒரு சந்தோஷம் இருக்குது, சரண்டர்ல ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. பட் ரொம்ப பொலிட்டிக்கலி ரைட்டா, ரொம்பவும் ஐடியா லாஜிக்கலா திங்க் பண்ணி லெட் இட் பி an independent, லெட் should not be a dependent person. கார்ப்பரேட் வார்த்தைகளை மண்டைக்குள்ள புகுத்தி ஏத்து எல்லாம் குழப்பி இருக்கு. ஆனா இல்லைன்னே ஒரு லைஃபை வாழ்ந்துகிட்டே இருக்கணும். Dependence is nowhere is a mistake. I am dependent with my wife. I am officially announcing this. I don't believe it's wrong. It's absolutely fantastic. I feel safe. My wife depends on me. What's wrong with that? She feels safe. எனக்கெட்டு மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை விட என்ன வேணும்? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ அழகு. இவருடைய நிகழ்ச்சியில் ஒரு முறை வாழ்க்கையில் பல நெருக்கடிகளை சந்தித்ததை பற்றின ஒரு ஷோ. அதில் ஒரு அம்மா சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டு அம்மா தான் என்னுடைய மனசில் எப்போதும் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டவங்க சொன்னாங்க, என் தந்தை திடீர்னு இறந்துட்டாரு. அதற்கு 6 மாதத்திற்கு முன்னாக எங்கள் அம்மா இறந்து விட்டாங்க. நான் ஒற்றை மகள்.
திருமணமாகாத பெண், வீட்டில் கடன், இவ்வளவு நெருக்கடி, அப்பா செத்து போயிட்டார், என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே உட்காந்துருக்கேன், எல்லாம் வராங்க போகிறாங்க. அப்போ எங்கள் எழுத்த விட்ட அக்கா வந்து, கவலைப்படாத நாங்கள்லாம் இருக்கோன்னு சொன்னாங்க. இந்த ஒற்றை வார்த்தை சாதாரண வார்த்தையாக உங்களுக்கு தெரியலாம். ஆனால் 20 வருஷம் கழிச்சு அந்த அம்மா அங்கே சொல்லுது, அந்த சூழலில் அந்த வார்த்தை எவ்வளவு வலியது. நீ தனித்து விடப்படவில்லை என்ற ஃபீல் இருக்குல்ல. நீங்கள் எல்லாரையும் இண்டிபெண்டாக மாத்திரம் எல்லாம் தனித்து விட வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பசங்களை எல்லாம் இண்டிபெண்ட் ஆக்குறேன், நீயே உன் வேலையை பாரு, நீயே எல்லாம். டைம் ஆயிடுச்சா? பேசலாம். நல்லா கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி சௌரியமாக தானே உட்காந்துருக்கீங்க, பேச வேண்டியதான். நல்லா இருக்கேன். ஒரு வருஷம் 1 மணி நேரமாக நாக்கு தள்ள கத்துறான், ஒரு பேச்சுக்கு பரவாயில்ல முடிச்சுக்கன்னு சொல்கிறான். நடக்கட்டும் நடக்கட்டும். நீங்க எக்ஸ்ட்ரா பவரோட வேற இருக்கீங்க. ஓகே, எங்க விட்டேன்? என்ன சொன்ன? அப்ப மனிதர்களுடைய வார்த்தை என்பது அவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. நம்ம என்ன பண்ற, பிள்ளைங்க எல்லாரையும் இண்டிபெண்டா வளர்க்குறேன், பேர் இண்டிபெண்டா வளர்க்குறேன்ட்டு ஷூலேஸை நீயே கட்டிக்க, ஓன் ட்ரெஸ்ஸை நீயே போட்டுக்க, நீயே சோத்தை போட்டு தின்னு, நீயே பெட் ஸ்ப்ரெட்டை ரெடி பண்ணி வை. நோ, இட் இஸ் நாட் லைக் தட். யூ ஷுட் பி an extended hand to a kid up to 13 years. உங்கள் குழந்தையினுடைய உங்கள் குழந்தைக்கு ஒரு நீட்டிக்கப்பட்ட கை போல 13 வயது வரைக்குமாவது நீங்கள் இருக்கணும். நீங்கள் அந்த பிள்ளை இண்டிபெண்ட் ஆக்கிற பேர் போராடுறீங்கன்னோ, ஒரு 7 வயசு பையன் திடீர்னு ஒரு நாள் அம்மா ஊட்டி விடுன்னு சொன்னால் எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறிய, நீயே சாப்பிட மாட்டியான்னு கேட்காதீங்க. அன்றைக்கு உங்கள் ஸ்பரிசம் அவனுக்கு தேவைப்படுது. he needs a touch, he wants that warmth. லைஃபை ரொம்ப மெக்கானிக்கலாக மாற்றாதீங்க. லெட் இட் பி லைக் தட். செருப்பை உதறிட்டு வரட்டும், தப்பு இல்லை. சாக்ஸை தலைமாட்டில் போட்டு தூங்கட்டும். உங்கள் 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 வாட் யூ சே, உங்கள் பெர்ஃபெக்ஷனில் தீயில வைக்க அவன் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போகிறான், விடுங்க. why you guys are trying to be so perfect in life? After all, they are going to face a perfect life in the future in the corporate setup, right? Let it be at home. அப்பா இருக்காங்க எனக்காண்டி, அதுதான் அழகு. அம்மா இருக்காங்க எனக்காண்டி. But you guys are trying to disown him and make them independent. No, it's absolutely wrong. People those who advocate independent thought is fantastic. ஆனால் இண்டிபெண்டா இருக்குன்னு சொன்ன எல்லா நாடு விளங்கலை, உறுப்பு இல்லை. எல்லாரும் ஐசோலேட்டடாக இருக்கான், யாரையும் நம்ப மாட்டான். நான் ஒத்தாள் தான். எதிர் சீட்டில் உட்காந்துருக்கிற ஒருத்தன் திருடனாக தான் இருப்பான்னு ட்ரெயினில் உட்காந்துருக்க வாழ்க்கையை விட மோசமான வாழ்க்கை இருக்குமா? நான் சென்னையிலேருந்து ஒரு முறை ட்ரெயினில் போகிறேன். எதிர்த்தாப்புல ஒரு கேரக்டர், நான் புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னை கேட்டாப்புல, நீங்கள் எப்போ புக்கை வைப்பீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை சார், நான் இந்த லைட்டை மட்டும் அந்த சைடில் ஒன்று இருக்கும்ல, இப்படி ஓப்பன் பண்ணிட்டா நமக்கு மட்டும் தெரியும், அதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் தூங்குறேன். இல்லை நீங்கள் தூங்குறப்ப சொல்லுங்கன்னு உட்காந்தே இருக்காப்புல. அப்புறம் தான் தெரிஞ்சு லெஃப்ட் ஹேண்டில் அந்த பொட்டியை இருந்தாலும் கையிலே பிடிச்சிருக்கான். ஆடா சண்டால பாவி, இந்த பொட்டியை நான் திருடிடுவேனாடா நினச்சேன் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், நம்ம பெருமையை போட்ட பேசுவோம். அப்போ அவர் நம்மளை பெருமிதமாக பார்ப்பான். உங்களுக்கு என்ன தெரியுதா, என் வாழ்க்கையில் என்ன தெரியுதா, நானே கேட்ட சந்தர்ப்பம் அதுதான். ஏன்னா என்னை ஒருத்தர் திருடேன்னு நினச்சிட்டாங்கிறத என்னால் தாங்கிக்க முடியும். அவர் சொன்னார், ஏன் தெரியாது, நீங்கள் டிவியில் வர கோபிநாத் தானே, ஸோ அதுக்கப்புறம் தான் பண்ணி பொட்டியை பிடிச்சி வச்சுருக்கேன். ஏன்னா ரயிலில் பொட்டி திருடு வாங்கிறது ஜட்ஜ்மெண்ட். அது திருடுறவன் கோபிநாத்தாக இருந்தா என்ன, கோபாலகிருஷ்ணனாக இருந்தாங்க, ஏத்தாப்பில் இருக்கவன் திருடிடுவான். ஏன்னா தனிச்சு விடப்பட்டிருக்கோம். ஊட்டப்பட்ட அறைக்குள் எதிரில் இருக்கிறவன் யார் என்று தெரியாத போது நான் தனித்தவனாக உணர்கிறேன். வீட்டுக்குள்ளே நான் அப்படி உணர்ந்தா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லைஃப் தென் when I am not that fire? அப்படி என்ன அர்த்தம் இருக்கு? பிள்ளைகள் தனித்து விடப்படுகிறார்கள். நீங்கள் அதை பேருக்கு இண்டிபெண்டன்சின்னு நினைக்கிறீங்க. இண்டிபெண்டன்ட் தாட் மேட்டர்ஸ் நாட். இண்டிபெண்டாக இருக்கிறது இல்லை. எல்லா மனிதர்களும் தனி மனிதர்கள். நான் சொல்லிக்கிறேன், கணவனும் மனைவி கூட இருவேறு உலகங்கள், ஒரே படுக்கையில் படுத்துறங்கும் இருவேறு உலகங்கள் என்பதெல்லாம் உண்மைதான். அதுக்காக ஒருத்தர் சார்ந்திருப்பதில் என்ன தவறு இருந்து விட முடியும்? சார்ந்திருத்தலை கோழைத்தனம் என்றது சமூகம் சமீப காலமாக சொல்லிய காரணத்தினால எல்லாரையும் ஒதுக்கி தள்ளுறீங்க. இமோஷன்ஸ் எல்லாத்தையும் கில் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. யூ பி இண்டிபெண்டன்ட், நோ இஷ்யூஸ். ஆனால் சார்ந்திருத்தல் கோழைத்தனம் அல்ல, தவறு இல்லை. கணவர் உங்களை சார்ந்தே இருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீ ஆம்பளை வரேன், ஆம்பளை சார்ந்திருக்கப்படாது. இது என்ன பெரிய அநியாயமாக இருக்குது? மனைவி கணவனை சார்ந்திருக்கிறா, தப்பு இல்லை. அம்மா அப்பாவை சார்ந்திருக்காங்க, அம்மாவை நான் சார்ந்திருக்கேன், எங்கள் அம்மா என்ன சார்ந்திருக்காங்க, என்ன தப்பு? இருக்கட்டும், எனக்கு மனுஷால் இருக்காங்க. நான் சார்ந்திருக்கேன்னு சொல்கிறது கோழைத்தனம் கிடையாது, அது அற்புதமான உணர்வு. there are people for me, nothing wrong about it. அதை வீக்கராக நீங்கள் மாற்றிக்க கூடாதே ஒழிய சார்ந்திருத்தல் எந்த தவறும் கிடையாது. அங்கே தான் இமோஷன்ஸ் கில் ஆகுது. அதனால தான் எல்லாரும் இண்டிபெண்டாக வளர்க்குறேன்னு சாப்பாடு ஊட்டி விடப்பட சொல்லி எருமாடுங்கிறோம். நம்ம அந்த வார்ம்த் அவனுக்கு தேவைப்படுது. நீங்களே கவனிச்சுக்கோங்க, 35 வயசில் இருக்கக்கூடிய பெண்களும் கூட அதை கவனிக்கலாம். திடீர்னு நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கப்போ சம்பந்தம் இல்லாமல் உங்கள் கணவர் உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்கள் தோளோடு தோல் எடுத்தபடிக்கு உட்காருவார். நீங்கள் ஏங்க அறக்குறீங்க, நான் வந்து உட்காருங்க. அந்த ஆளுக்கு உங்களின் அனுசரணை தேவைப்படுகிறது. மனுஷன் போய் எல்லாத்தையும் சில கேரக்டர்லாம் இருப்பாங்க. எங்கள் அம்மாட்ட போய் சொல்லிட்டேன்னா மனசு நிம்மதியாக இருக்கு அப்படிவாங்க. அம்மா என்ன ஆட்டோவில் பொருள் போட்டு வந்து அடிக்க வருமா? அதுவே பாவம் எந்திரிச்சு போய் இட்லி திங்கிறது எப்படின்னு தடுமாறுது. ஆனால் அம்மா என்பவள் அவ்வளோ பலசாலி, அவ்வளோ பெரிய மனுஷி. என் அம்மாட்ட சொல்லிட்டா சரியாயிடும்.
செத்து போன அப்பா போட்டோ முன்னால போய் இன்னும் அப்பா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போய் நிம்மதியாக படுத்துறான். டிபெண்டன்சி, தந்தை இருக்காங்கிற டிபெண்டன்சி, மேலே இருந்தால் கூட என்ன காப்பாற்றுவாண்டாங்கிற டிபெண்டன்சி. சச் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங் இட் இஸ். ஹவு கேன் யூ, அதை நீங்கள் எப்படி விட்டுட்டு போக முடியும்? அதை எப்படி நீங்கள் விட்டுட்டு போக முடியும்? ஒரு குழந்தைய நீங்கள் தூக்கி போட்டு பிடிக்கிறீங்க, குழந்தை சிரிச்சுக்கிட்டே மேலே போகுது, குழந்தை சிரிச்சுக்கிட்டே கீழே விடும். வேற யாராவது மாதிரி தூக்கி போட்டு பிடிக்க நீங்கள் விடுவீங்களா? அப்பா தூக்கி போடுறப்ப மட்டும் தான் குழந்தை ரொம்ப சிரிச்சுட்டே போவாங்க. நீங்கள் கவனிங்க, யார் தூக்கி போட்டாலும் சிரிச்சாலும் கூட நீங்களே அனுமதிக்க மாட்டீங்க. கணவர் தூக்கி போட்டு உங்கள் பிள்ளையை பிடிக்கிறப்ப சிரிச்சுட்டே மேலே போங்க, சிரிச்சுட்டே ஒரு மேலே போகல மூச்சு அடைக்கும், கீழே எல்லாம் காது அடைக்கும். ஏன் சிரிச்சிடுது? அந்த ஒரு வயசு பிள்ளைக்கு உள்ளுணர்வில் எங்கேயோ இருக்கும், எங்கள் அப்பா என்னை விட்டுற மாட்டான், தட்ஸ் லைஃப், அவ்வளோதான். அந்த அப்பா என்னை விட்டுற மாட்டான் அப்படின்னு அது நம்புது. ஏன் உங்களே நம்பி உங்கள் பொண்டாட்டி வந்தாங்களே, ஒரு நாள் தூக்கி பாருங்க, 15 வருஷங்களுக்கு தூக்கி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஓகே பாப்பல, தூக்கிட்டு இருக்கல, ஏங்க விட்டுற மாட்டீங்கல்ல அப்படிமாங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு பிள்ளை நம்புகிறது. அந்த பிள்ளையை நீ தனியாளு திருப்பாது. இந்த உலகத்தின் வளர்ந்த நாடுகள் சொல்லக்கூடிய வாழ்வியல் முறை தான் நம்முடைய வாழ்வியல் முறையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் நமக்கு கிடையாது. ஆகச்சிறந்த குடும்ப நிறுவனங்களை, அற்புதமான வாழ்க்கை சூழலையும் கல்வியும் வைத்திருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை முறை ஆகச்சிறந்தது. அதனால் அதுலேருந்து வாங்க. மறுபடியும் முதலேருந்து வருமா? முதல் முக்கியமான விஷயம், டோன்ட் ட்ரை டு ஜட்ஜ் பீப்புள். ரெண்டாவது முக்கியமான விஷயம், மற்றவர்களை உங்களை ஜட்ஜ் பண்ண விடாதீங்க. மூன்றாவது, உங்களுக்கு உங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிறதும் உங்கள் மனசை அடுத்தவங்களை பற்றி நம்ப வைக்கிறதும் தவறு. நாலாவது, இந்த உலகம் பொதுப்புத்திரை வச்சிருக்கக்கூடிய டெம்ப்ளேட் அடிப்படையில் தனிநபர்களை அணுகாதீங்க. அஞ்சாவது, ரோலை ஸ்வாப் பண்ணாதீங்க. அம்மா தான், மாமியார் தான், அப்பா தான், நண்பன் தான், எல்லாரும் எல்லா ரோலையும் ஸ்வாப் பண்ணிகிட்டே இருக்காது. அடுத்த ஆறாவது விஷயம், வாழ்க்கை ரொம்ப சிம்பிளானது, நீங்களாகவே